Hello students, today we'll see the second part of Unit 2 Geography. So far we have completed up to the course of river, that is lower course, upper course and middle course, and now we'll start with the erosional landforms of river. Erosional landforms of river, gorges and canyons. So now we are going to learn about the landforms which are created by the erosion of river. So the first structure is gorges and canyons. When the river flows through a mountainous region made up of hard rocks, it forms a valley with almost vertical sides called gorge. In India, deep gorges have been formed by Brahmaputra and Indus in the Himalayas. A deep gorge with steep sides that runs for hundreds of kilometers is referred to as canyon. For example, Grand Canyon of the river Colorado in the USA. ஆறுகள் நிலப்பகுதியில் ஆறுகள் ஓடும்போது அதில் அரித்தல் அப்படின்ற ஒரு நிகழ்வு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்படி ஆறுகள் ஓடும்போது அதை அரிக்கிறதுனால உருவாகிற நிலத்தோற்றங்களை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கார்ஜஸ் அண்ட் கேனியான்ஸ், அதாவது மலை இடுக்குகளும் குறுகிய பள்ளத்தாக்கும். ஸோ மலை இடுக்கும் குறுகிய பள்ளத்தாக்கு இது ரெண்டுமே எப்படி உருவாச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஆறுகள் இருக்கு இல்லையா, இது மவுண்டெய்னஸ் ஏரியா, அதாவது ஹார்ட் ராக்கால் இதான ஏரியா வழியாக போகும்போது அது ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி ஒன்று உருவாக்கும். அந்த பள்ளத்தாக்கு எப்படி இருக்குது அப்படின்னா வெர்டிக்கல் சைடு, அதாவது அதுக்கு செங்குத்தான சைட்ஸ் இருக்கும். வெர்டிக்கல் சைட்ஸில் பள்ளத்தாக்கு உருவாக்குது. அதை பேர் தான் நம்ம கார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம், மலை இடுக்குகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவில் இந்த கார்ஜஸ் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா பிரம்மபுத்திரா அண்ட் இண்டஸ் இந்த ரெண்டு ரிவரும் கிரியேட் பண்ணியிருக்கு இந்த மாதிரி கார்ஜஸ். அதுக்கப்புறம் இப்போ நம்ம கார்ஜ்னா என்னன்னு பார்த்துட்டோம். என்னது, ஆறுகள் மலைப்பகுதிகளில் போகும்போது ஒரு பள்ளத்தாக்கு ஏற்படுத்துது. அந்த பள்ளத்தாக்கு வெர்டிக்கல் சைடோடு இருக்குது, அதை நம்ம கார்ஜுன்னு சொல்கிறோம். இதே கார்ஜுன்றது ரொம்ப டீப்பாகவும் வெர்டிக்கல் சைட்ஸ்லேயும் இன்னும் வெர்டிக்கல் சைட்ஸ்லேயும் ரொம்ப ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அவ்வளோ நீளத்துக்கு அது இருக்குது அப்படின்னா அதை நம்ம கேனியான் அப்படின்னு சொல்கிறோம், குறுகிய பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா கிராண்ட் கேனியான். அது எங்கே இருக்குது அப்படின்னா ரிவர் கொலராடோ இது பண்ணியிருக்கோம், அது யூஎஸ்ஏல இருக்குது. Waterfall. When a river flows in a region where hard rocks lie over soft rocks horizontally, the soft rocks get eroded quickly and the hard rocks projects outwards. Thus the river falls vertically from a steep slope to form a waterfall. When the water falls with great force, it erodes the rock material beneath and creates a depression called a plunge pool. Shallow, fast-flowing water in a stream is called a rapid or a river jumps. ஹார்ட் ராக்ஸ்னால் என்ன, கடின பாறைகள், சரியா? அது சாஃப்ட் ராக்ஸுக்கு மேலே இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ சாஃப்ட் ராக்ஸ் என்ன ஆகும், அது தண்ணி போக போக சாஃப்ட் ராக்கை அரிச்சு எடுத்துரும். ஏன்னா அந்த ராக்கே சாஃப்டான ராக்னு சொல்லியிருக்கோம். அப்போ அது ஃபுல்லாக அந்த வாட்டர் என்ன பண்ணும், ரிவர் அரிச்சு எடுத்துரும். அப்போது ஹார்ட் ராக் மட்டும்தான் வெளியே தெரியும். அப்போ இப்படி ராக் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கிற மேலே இருக்கிறத அதை அரிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போவும் ஒரு பள்ளம் மாதிரி ஒன்று க்ரியேட் ஆயிரும். அப்போ தண்ணி இவ்வளோ நேரமாக இப்படி போயிட்டு இருந்தது இப்படி இறங்கி போகும். இறங்கும்போது ஒரு வேர்ட்டிக்கலாக இறங்குது அப்படின்னும் போது அதில் வாட்டர் ஃபால் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று க்ரியேட் ஆகிடுது, சரியா? அப்போ வாட்டர் ஃபால்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது பிளஞ்ச் பூல்னால் என்ன, எப்படி க்ரியேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது இந்த மாதிரி ஒரு குழி மாதிரி ஆகிடுச்சுல்ல, ஒரு பூல் மாதிரி ஒரு குழி மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நம்ம பிளஞ்ச் பூல்னு சொல்கிறோம். ஸோ எப்படி ஹார்ட் ராக் சாஃப்ட் ராக்குக்கு மேலே இருக்குது, சாஃப்ட் ராக்கை ரிவர் எரோட் பண்ணிடும், அதாவது அரிச்சு எடுத்துரும். அப்போது இந்த இடத்துல இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிடுது. ஸோ தண்ணி இங்கேருந்து இப்படி விழும்போது அது வாட்டர் ஃபால் மாதிரி தெரியும், சரியா? அப்போ இந்த இடம் இப்படி குழியாக ஆயிடுச்சுனால இது பிளஞ்ச் பூல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரெண்டு ஸ்ட்ரக்சர் இதில் க்ரியேட் ஆகுது. திஸ் இஸ் வாட்டர் ஃபால் அண்ட் பிளஞ்ச் பூல். V-shaped valley. A V-shaped valley is formed by the vertical erosion of the river where the valley is deepened and widened. இப்போ நம்ம V-shaped valleyனா என்னன்னு பார்க்க போகிறோம். அதாவது V வடிவ பள்ளத்தாக்கு. ஸோ இங்கேருந்து இப்போ இந்த நதி இங்கேருந்து விழுது, சரியா? செங்குத்தாக தான் விழுது. வேர்ட்டிக்கல்னால் என்ன, செங்குத்தாக விழுது.
செங்குத்தாக விழும்போது அது அரிக்கிறதும் வந்து வெர்டிக்கல் எரோஷனாக தான் இருக்கும். சரியா? அப்போ வெர்டிக்கலாக வந்து அது அரிக்கும்போது இதை அரிச்சு இப்படி வரும்போது அதில் ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று க்ரியேட் ஆகுது. அது வி மாதிரி இருக்குது, அதனால் அதை வி ஷேப்டு வேலி அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இந்த வி ஷேப்டு வேலி எப்படி இருக்குது? இட் இஸ் டீப்பெண்ட் அண்ட் வைடண்ட். அது வந்து ஆழமாகவும் இருக்குது. வைடண்ட்னா என்னது? கொஞ்சம் விரிஞ்சும் பறந்து விரிஞ்சும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தான் வி ஷேப்டு வேலின்னு சொல்கிறோம். This is the image of V-shaped valley. Pothole. Due to the river action, cylindrical holes are drilled vertically in the river bed with varying depth and diameter. These are called potholes. ஆறுகள் இருக்கு இல்லையா, ஆறுகளோட செயல்பாடுகள்னால இந்த ராக் அதாவது மலைகளில் வந்து ரவுண்டாக வந்து அப்படியே ஒரு ஹோல் மாதிரி வேர்ட்டிக்கலானா செங்குத்தாக க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஹோல்ஸை தான் நம்ம பாட் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இந்த பாட் ஹோல்ஸுக்கு வந்து ஒரே மாதிரியான ஆழமும் டயமீட்டரும் இருக்காது. ஏன்னா இது வந்து பாருங்கள் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. அப்படின்னும் போது இதோட டயமீட்டரும் ஆழமும் இந்த பாட் ஹோல்ஸை பொறுத்து வேறுபடும். This is the image of potholes. Meander. As the river loaded with debris flows slowly, it forms sweeping loops and bends. It is referred to as meander. ஆறுகள் இருக்கு இல்லையா, ஆறுகள் வந்து வரும்போது அதில் வந்து எரோட் ஆகி அதாவது அரித்தல் நிகழ்ந்து நிறைய பொருட்கள் அதை அடிச்சுட்டு வரும் இல்லையா, குப்பை மாதிரி நிறைய பொருட்கள் வந்து அதை அடிச்சுட்டு வரும். டெப்ரஸ் அப்படின்னா வந்து அரிச்சிட்டு வர பொருட்கள்னு சொல்லலாம். ஸோ அது எல்லாம் வந்து அந்த ஆறுகள் இது பண்ணிட்டு வரனால அதோட வேகம் என்ன ஆகும்? குறைஞ்சிரும் இல்லையா? அப்போ அது வேகம் குறையும் போது அது அப்படியே ஸ்லோவாக ஆரம்பிக்கும் போது அது இந்த மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு போக ஆரம்பிக்கும். அதாவது லூப்ஸ் அண்ட் பென்ஸ் அந்த மாதிரி அது க்ரியேட் பண்ணுது. ஸோ அதை தான் நம்ம மியாண்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரை நம்ம மியாண்டர்னு சொல்கிறோம். Meanders. Oxbow Lake. Meanders in due course of time become almost a complete circle with narrow necks. This in turn gets abandoned and forms a lake. This is called an oxbow lake. மியாண்டர்ஸ் அதாவது ஆற்று வளைவுகள் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வளைவுகளில் குறுகிய இடங்கள் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துலலாம் வந்து அவ்வளோ தூரம் வளைவுகள் இல்லை, இதில் வந்து ரொம்ப கொஞ்சம் இடம் தான் இருக்குது. ஸோ தண்ணி வந்து போக போக காலப்போக்கில் என்ன ஆகும்? அந்த ரெண்டு இதுவும் அப்படியே சேர்ந்துக்கும். இது சேர்ந்து தண்ணி எப்படி போக ஆரம்பிச்சிரும்னா இப்படி ரவுண்டாகவே போக ஆரம்பிச்சிடும். அப்படின்னும் போது அது ஒரு சர்க்கிள் மாதிரி ஆயிரும். அப்போ இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாதது மாதிரி இதுகள் மட்டும் தனியாக ஒரு ரவுண்ட் மாதிரி ஆகிடும். ஸோ அதை தான் நம்ம வந்து லேக்னு சொல்கிறோம். லேக் மாதிரி தனியாக ஒரு இதாகிடுறதுனால நம்ம அதை ஆக்ஸ்பௌ லேக் அப்படின்னு சொல்கிறோம். This is Oxbow Lake. Depositional landforms of river. So far we have completed the erosional landforms of river. Now we'll see the depositional landforms of river. Alluvial fan. A fan-shaped deposition made by the river at the foothills is called an alluvial plain. மலை அடிவாரம்னு வச்சுக்கலாம் இது. சரியா? ஸோ இது ஒரு மலை இப்படி இருக்குது அப்படின்னா அதோட அடிவாரம் ஃபூட்ஹில்ஸ் அப்படின்னா அடிவாரத்தில் அந்த ரிவர் வந்து இப்படி போகிறதுனால இந்த வழியாக இப்படி இது பண்ணி வர்றதுனால அந்த இடத்துல அதோட படிவுகள் எல்லாத்தையும் அது படிய வச்சுருக்கு. அந்த படிவுகள் எல்லாத்தையும் அது ஒரு ஃபேன் ஷேப் மாதிரி அதை படிய வச்சுருக்கு. ஸோ அதை தான் நம்ம அலூவியல் ஃபேன் அப்படின்னு சொல்கிறோம். This is alluvial fan. Flood plain. Fine sediments are deposited on river banks when a river floods. These sediments make the region rich and fertile. This is called a floodplain. As the height of the river banks gets increases due to continuous deposition of a flooded river, leaves are formed. இப்போ ஒரு ஆறு இருக்குது, அந்த ஆற்றில் வெள்ளம் வந்துருச்சு. சரியா? அந்த ஆற்றில் வெள்ளம் வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம். அப்போ வெள்ளம் வரும்போது என்ன ஆகும்? தண்ணியோட ஸ்பீட் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அதை அடிச்சுட்டு வரும்போது ஃபைன் செடிமெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா சாஃப்டான படிவுகள். சரியா? மென்மையான படிவுகள்னு வச்சுக்கலாம். அந்த மென்மையான படிவுகள் எல்லாத்தையுமே வந்து அந்த ஆறு வெள்ளத்தில் வரும்போது அது எல்லாத்தையும் அடிச்சுட்டு வந்து எங்கே வைக்கும்? அந்த கரையில் அப்படியே சேர்த்துட்ருக்கும். சரியா? இதை தான் நம்ம ஃப்ளட் பிளெயின் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த ஃபைன் செடிமெண்ட்ஸ்னால அந்த ஆற்றங்கரைகள் என்னாகும்? வளமானதாக மாற ஆரம்பிக்கும். அதை நம்ம ஃப்ளட் பிளெயின் சொல்கிறோம்.
இந்த வெள்ளம்ன்றது வந்து தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கும் இல்லையா, அப்போ வெள்ளத்தில் வந்து அந்த தண்ணி அடிச்சுட்டு வரும்போது அது அதே மாதிரியான அந்த படிவுகளை வந்து படிய வச்சுட்டே இருக்கும். அப்போ படிய வைக்கும்போது அதோட ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக வைக்க வைக்க அது குவியல் ஆகும் இல்லையா, அப்போ ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி தான் வந்து அணைக்கட்டு அப்படின்றது உருவாச்சு. லீவ்ஸ் அப்படின்னா அணைக்கட்டு அப்படின்னு அர்த்தம். எஸ்சுவரி. Estuary is formed where the river meets the sea. Deposition of silt by the river is not possible here in the estuaries like delta, as if the waves keep on eroding the deposits. For example, river Narmada and Tapti. இப்போ நம்ம எஸ்சுவரி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அதாவது முகத்துவாரம். இந்த ஆறுகள் இருக்கு இல்லையா, இப்போ இதை தான் ஆறுகள்னு வச்சுக்கலாம். இதாக இருக்குல்ல, இந்த ஆறுகள் வந்து இது கடல், சரியா? இந்த ஆறுகள் கடலோட கலக்கும் இல்லையா, அந்த இடத்த தான், இந்த ஆறும் கடலும் ரெண்டும் சந்திக்கிற இடத்த தான் எஸ்சுவரி, அதாவது முகத்துவாரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல எந்த ஒரு படிவுகளை வந்து படிய வைக்கிறதும் எதுவுமே இதில் நடக்காது. ஏன் அப்படின்னா இது வந்து அப்படியே படிவுகளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இப்படி படிய வைக்குதுன்னே வச்சுக்கலாமே இந்த இடத்துல. அப்போ கடலில் என்னாகும், அலைகள் வந்து அடிச்சுட்டே இருக்கும் இல்லையா, அப்போ படிஞ்சு வச்சது எல்லாத்தையும் அதை இழுத்துட்டு போயிடும், அது எரோட் பண்ணிடும், அரிச்சு எடுத்துரும் இல்லையா. ஸோ அதனால் இதில் வந்து டெபாசிட்ஸ் எதுவுமே, அதாவது படிவுகள் எதையுமே இதில் படிய வைக்க முடியாது, சரியா? This is the image of estuary. Delta, a triangular shaped low-lying area formed by the river at its mouth is called delta. Deltas have fine deposits of sediments enriched with minerals. For example, Kaveri Delta, Tamil Nadu. ஆறு இருக்குல்ல, ஆறோட மவுத் அப்படின்னா முகத்துவாரம்னு சொல்லலாம். ஆறோட முகத்துவாரத்தில் ட்ரையாங்குலர் ஷேப்பில் படிவுகள் வந்து படிஞ்சிருக்கும். அதை தான் நம்ம டெல்டா, அந்த ஏரியாவை தான் டெல்டா ஏரியான்னு சொல்கிறோம். இந்த டெல்டாஸில் வந்து ஃபைன் டெபாசிட்ஸ் ஆஃப் செடிமெண்ட்ஸ் அப்படின்னா மென்மையான படிவுகள், தாதுக்கள் நிறைந்ததாக இருக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா காவிரி டெல்டா, தமிழ்நாடு. These are deltas. As an agent of gradation, underground water creates distinct landforms in limestone regions. Is called karst topography. Karst topography. Groundwater is an active agent in limestone regions. Karst topography is formed due to the dissolution of soluble rocks such as limestone, dolomite and gypsum. Limestone topography of western Slovenia extends for a distance of 480 km in length and 80 km in width, which is termed as karst in the Slavic language. The world's largest karst area is the Nullarbor, located on the Great Australian coast. Karst regions are also found in southern France, Spain, Mexico, Jamaica, Western Cuba, Central New Guinea, Sri Lanka and Myanmar. ஸோ நம்ம கிரேடேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அதாவது நிலமட்டத்தை வந்து சமமாக்குறது, லெவலிங் ஆஃப் அன் லேண்ட். ஸோ லெவலிங் ஆஃப் அன் லேண்டில் நிறைய நேச்சுரல் ஏஜென்ட்ஸ் இருக்குது நம்ம பார்த்தோம். வாட்டர், விண்ட், கிளேஷியர் எல்லாமே பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டரும் அதோட ஒரு ஏஜென்ட்ஸ் தான். ஸோ இந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டர் என்ன பண்ணுது, லைம்ஸ்டோன் ரீஜியன்ஸில் ஒரு லேண்ட் ஃபார்ம்ஸ் க்ரியேட் பண்ணுது. அதை தான் நம்ம கார்ஸ்ட் டோபோகிராஃபி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கிரேடேஷனோட ஒரு ஏஜெண்ட்டாக இருக்கிற அண்டர் கிரவுண்ட் வாட்டர் லைம்ஸ்டோன் ரீஜியன்ஸில் ஒரு லேண்ட் ஃபார்ம் க்ரியேட் பண்ணுது, அதான் கார்ஸ்ட் டோபோகிராஃபி. இந்த கார்ஸ்ட் டோபோகிராஃபியில் கிரவுண்ட் வாட்டர் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஏஜெண்ட். ஸோ இந்த கார்ஸ்ட் டோபோகிராஃபி எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இந்த கரையக்கூடிய பாறைகள்னு ஒரு சிலது இருக்கும். லைம்ஸ்டோன், டோலமைட், ஜிப்சம், அதாவது சுண்ணாம்பு கல், அந்த பாறையெல்லாம் இருக்கும். அந்த பாறைகள் எல்லாமே வந்து அண்டர் கிரவுண்ட் வாட்டர், நிலத்தடி நீரில் கரைஞ்சதுனால தான் ஒரு லேண்ட் ஃபார்ம் உருவாகுது. அதை தான் நம்ம வந்து கார்ஸ்ட் டோபோகிராஃபி அப்படின்னு சொல்கிறோம். இந்த கார்ஸ்ட் டோபோகிராஃபி ஏரியா இருக்குல்ல, அது எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா 480 கிலோமீட்டர் நீளத்துக்கும் 80 கிலோமீட்டர் வந்து விட்டுக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு, சரியா? இந்த கார்ஸ்ட் டோபோகிராஃபி, அதாவது இந்த நிலத்தோற்றங்களை வந்து காஸ்ட் அப்படின்ற பேரில் ஸ்லேவிக் லாங்குவேஜில் சொல்கிறோம். இந்தியாவில் வேர்ல்டில் உள்ள இந்த பெரிய இந்த டோபோகிராஃபிக் நிலத்தோற்றம் இது எங்கே இருக்குது அப்படின்னா நல்லர்பார் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது. அது கிரேட் ஆஸ்திரேலியன் கோஸ்ட் அங்கே இருக்குது, சரியா? இதே மாதிரி உள்ள காஸ்ட் ரீஜியன்ஸ் வேறு எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா ஃப்ரான்ஸ், ஸ்பெயின், மெக்சிகோ, ஜமைக்கா, கியூபா, சென்ட்ரல் நியூ கினியா, இந்த மாதிரி நிறைய பிளேசஸில் இருக்குது. This is the image of karst topography.